Miss Tanya, we are from CBI. ரிவெஞ்ச் அருமையான நாவல், ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல? இந்த நாவலை எழுதுனதுனால நீங்க பணமும் புகழும் சம்பாதிச்சிட்டீங்க. மிஸ் தானியா, இந்த நாவல் ஃபேமஸ் ஆனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இது சில உண்மை சம்பவங்களுக்கு தொடர்புடையதா இருக்கு. எனிவே, கமிங் டு த பாயிண்ட், இந்த நாவலை எழுதுனது நீங்க தானே? கணபதி, பாண்டி, பாபு, கார்த்திக், உங்களுக்கு இந்த 4 பேரையும் நல்லா தெரியும்ல? இந்த 4 பேரும் கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்கள அநியாயமா யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இவங்க கொலை செய்யப்பட்ட விதமும் உங்க கதையில வர 4 கேரக்டர்ஸ் கொலை செய்யப்பட்ட விதமும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது. இவங்கள நீங்க தான் கொலை செஞ்சிருக்கீங்க இல்லையா? மிஸ் தானியா, இப்போ ஒண்ணு கேட்டு போயிடல, உண்மையை சொல்லிடுங்க. இந்த நாவலை வச்சு பார்க்கும்போது அந்த 4 பசங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 4 பேரும் எப்படி கொல்லப்பட்டாங்கன்னு இந்த நாவல்ல எழுதிருக்கீங்க. எதுக்காக நீங்க அவங்கள கொலை பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அந்த 4 பேரையும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் தானே இந்த நாவலை எழுதுனீங்க. நீங்க பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காகத்தானே இதெல்லாம் செஞ்சீங்க. நீங்க என்னோட நாவலை படிச்சு பார்த்திருக்கீங்களா? குட். எப்படி இருக்கா? கதையில ட்விஸ்ட் இருக்குல்ல? தானியா, சட்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக புத்திசாலித்தனமா பேசாதீங்க. இந்த நாவலை வச்சு பார்க்கும்போது இவங்க 4 பேரையும் நீங்க தான் கொலை பண்ணிருப்பீங்கன்னு தெளிவா தெரியுது. அப்படியா? எதை வச்சு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உங்ககிட்ட அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கா? ஆதாரம் எதுக்கு? இந்த நாவலே போதும் நீதான் கொலைகாரின்னு உறுதியா சொல்ல முடியும். நீ எழுதின இந்த நாவல்ல அந்த 4 அப்பாவிகளும் எங்க, எப்படி, எந்த விதத்துல கொலை செய்யப்பட்டாங்கன்னு தெளிவா எழுதியிருக்கு. ஆனா ஒரு டிஃபரன்ஸ், அவங்களோட பேர் மட்டும் மாறி இருக்கு. உண்மைய சொன்னா உனக்கு நல்லது, அடம் பிடிச்சனா சொல்ல வைக்க எங்களுக்கு தெரியும். மேடம், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு சாதாரண ரைட்டர். உண்மையா நடந்த சம்பவங்கள் என்னோட கதைக்கு கோயின்சைடா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கோயின்சிடன்ஸ் மை ஃபுட். அடம் பிடிக்காத, இவங்க ரொம்ப முரட்டுத்தனமான ஆபீசர். உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது. பதில் பேசாம இருந்தா எப்படி? இந்த நாவல் உண்மை சம்பவமா இல்ல கற்பனை கதையா? கமான் தானியா, வாயை திறந்து ஏதாவது பேசு. ஆகஸ்ட் 13, 2007. இதமான கிளைமேட், எங்க பார்த்தாலும் அமைதியா இருந்தது. நான் என்னோட கார்ல ஒரு லாங் டிரைவ் போய்கிட்டு இருந்தேன். ஒரு புது வாழ்க்கை எனக்காக காத்துக்கிட்டு இருந்தது. கடந்த காலங்கிறது மறுபடியும் வராது. ஆனா இது சாரி மேடம், இங்க கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம். நீங்க கேஷா கொடுத்துட்டீங்கன்னா வசதியா இருக்கும். நோ ப்ராப்ளம். சரியான கட்டையா இருக்காளே. இந்தா